இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டுமாறு அவர்களை அல்லாஹ் ஏவிய பொழுது அவர்கள் சொன்னார்கள், இறைவா, காபாவினுடைய அளவு எந்த அளவிற்கு நான் கட்ட வேண்டும்? இன்னைக்கு காலத்துல இன்ஜினியர்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு உயரம் இவ்வளவு எல்லாம் கணக்கெடுத்து இப்படி கட்டணும் அப்படிம்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், அதனுடைய அளவு என்ன? ஏற்கனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்ததுதான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஏற்பட்ட ஃப்ளூட், அந்த வெள்ளப்பெருக்கின் காரணத்தினால் அது அழிந்து போனது. எனவே அதை நான் எங்கிருந்து தொடங்க வேண்டும், எப்படி கட்ட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஒரு மேகத்தை அல்லது ஒரு காற்றை அனுப்புகிறான். அதற்கு தலையும் இருந்தது, 2 ரெக்கைகளும் இருந்தது. அதற்கு சஜூஹ் என்று பெயர். அந்த மேகம் அல்லது அந்த காற்றுக்கு சஜூஹ் என்று பெயர். அது நேராக அது பேசவும் செய்தது. அது நேராக நிழலிட்டது. அந்த மேகம் நிழலிடுகிறது. இந்த நிலத்தினுடைய அளவில் நீங்கள் கட்டி முடியுங்கள். அந்த காபாவினுடைய அளவு எதுவோ அதை அந்த மேகம் நிழலிடுகிறது. இப்படி கட்டுங்கள், இப்படி உயர்த்துங்கள் என்று அது சொல்ல சொல்ல சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே கட்டி முடிக்கிறார். காபாவினுடைய வரலாறு என்பது தனியாக பேசப்பட வேண்டிய செய்தி. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசப்படும் பொழுது காபாவை தவிர்த்து பேச முடியாது. அப்படி ஒரு தொடர்பு, அப்படி ஒரு வலிமை, அதோடு தாழ்லுக்கு மிக அதிகமான ஒரு நபி என்ற பெயரை பெற்றவர்கள், காபாவோடு தொடர்புடையதிலே மிக அதிக தொடர்புடையவர்கள் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் சொல்ல முடியும். அவர்கள் கட்டும் பொழுது ஒரு கல்லின் மீது நின்று அதனுடைய தளம் உயர்ந்து கொண்டு வருகிறது. உயர்ந்து கொண்டு வரும் பொழுது ஒரு உயரம் தேவைப்படுது. இப்ப மேல கட்டுறனா முன்னால ஏனி, கோக்காளி, அது இது சாரம் கட்டுறதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு என்ன செய்வது என்றால் ஒரு கல்லை கொண்டு வைக்கப்பட்டது. அந்த கல்லின் மீது ஏறி நின்று கட்டினார்கள். உதாரணமாக ஒரு 6 அடி உயரம் என்று வைத்துக் கொள்வோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 6 அடி உயரத்துக்கு மேலே கட்டும் பொழுது கையை உயர்த்த வேண்டியிருக்கு. ஒரு 7, 7.5 அடி, 8 அடி என்று வைத்துக் கொள்வோம். அதற்கு மேலே காபாவை உயர்த்தும் பொழுது ஒரு கல்லை தூக்கி கொண்டு வந்தார்கள். அதற்கு மேலே உயர்த்தும் பொழுது இந்த கல் என்ன செய்தது? லிப்ட் மாதிரி உயர ஆரம்பித்தது. அந்த கல் உயர்ந்து கொடுத்தது அவர்களுக்கு. அப்படியே உயர்ந்து கொண்டு போனது. அவர்கள் கீழே இறங்க நாடினார்களே, ஆனால் அது கீழே இறங்கிடும். அப்ப அன்னைக்கே லிப்ட் உருவாயிடுச்சு. அந்த காலத்திலேயே லிப்ட் வந்திருக்குது. கல்லினாலான ஒரு லிப்ட் அது. அவர்கள் ஏற தலைப்படுவார்களே, ஆனால் அது அப்படியே உயர்ந்து கொண்டு போகும். எவ்வளவு அவங்க இறங்க நினைச்சா கீழே வந்துடும். இதற்கு பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன என்று சொன்னால், அந்த உயர்வது இறங்குவது என்பதுக்கெல்லாம் சுவிட்ச் கிடையாது. மனசுல நினைச்சா போதும், இறங்க நினைச்சா இறங்கிடும், ஏற நினைச்சா ஏறிடும். இப்படி ஒரு அற்புதமான ஒரு லிப்டை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அந்த லிப்ட் தான் மக்காம் இப்ராஹிம். இன்றைக்கு நம்ம பார்க்கிற ஒரு கூண்டில் வச்சிருக்கிறாங்க இல்லையா, காபாவினுடைய வாசலுக்கு முன்னால ஒரு கூண்டில் இருக்குது மக்காம் இப்ராஹிம். அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதம் பதிந்திருக்கிறது, நாம் பார்க்கலாம். அதுதான் அந்த லிப்டாக இருந்தது. மேலும் கீழும் இறங்குவதற்கு அதுதான் ஒரு லிப்டாக அவர்களுக்கு இருந்தது. இந்த இடத்தில் இன்னொரு தகவலை நாம் சொல்லணும். காபாவை சுற்றி இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம், காபாவை நோக்கி தான் நம்ம தொழுகிறோம். அந்த காபாவை நோக்கி தொழும் பொழுது மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கிறது இல்லையா, அந்த பள்ளிவாசல், காபாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெரிய பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராம், இங்கே தொழுவது என்பது 1 லட்சம் தொழுகைக்கு ஈடானது. மற்ற பள்ளியில தொழுகிறதை விட. நம்ம பள்ளியில நம்ம தொழுகிறோம்னு சொன்னா அது ஒரு தொழுகை. நம்ம பள்ளியில் 1 லட்சம் தடவை தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை ஹரம் ஷரீஃபிலே தொழுதால் கிடைக்கும். ஒரு தொழுகை தொழுதால் அந்த 1 லட்சம் கிடைச்சிடும். நம்ம இங்க மகரிபை தொழுதோம் என்றால் அங்கே மகரிபை தொழுதால் 1 லட்சம் மகரிபு தொழுததாக, நம் பள்ளியில் 1 லட்சம் மகரிபு தொழுததாக அல்லாஹ் சவாபை வைத்திருக்கிறான். அது ஒரு தனித்தன்மை. ஆனா அதுல ஒரு விசேஷம் சொல்றான் பாருங்க, நீங்கள் தொழும் தலமாக மக்காம் இப்ராஹிமை தேர்வு செய்யுங்கள் என்கிறான். காபத்துல்லாவை சுற்றி இருக்கக்கூடிய எந்த பகுதியில் தொழுதாலும் 1 லட்சம் நன்மை என்று ஹதீஸ் இருக்கிறது. மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுதால் அப்படி 1 லட்சம் நன்மை என்று இருக்கும் பொழுது அல்லாஹ் பிரத்யேகமாக சொல்கிறான், அந்த மக்காம் இப்ராஹிமை நீங்கள் தொழும் தலமாக தேர்வு செய்யுங்கள் என்கிறான். அப்படியானா அதுல 10 லட்சம் நன்மையா, அல்ல 1,01,000 ஏதாவது கூடுதல் குறைவு இருக்கிறது என்றால் அப்படி ஒன்றையும் பார்க்க முடியவில்லை. அங்கு 1 லட்சம் தான், அந்த 1 லட்சம் தான். ஆனால் அதே சமயத்தில் இரண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன? காபாவை சுத்தி இருக்கக்கூடிய பள்ளி, அந்த பள்ளியில் எந்த பகுதியில் தொழுதாலும் 1 லட்சம் நன்மை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. மஸ்ஜிது நபவியிலே எவ்வளவு நன்மை என்பதிலே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் இங்கே தொழுதால் 1 லட்சம் என்பதில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று.
ஆனால் அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த இடத்தை தேர்வு செய்கிறான். இங்கே ஒரு ஆன்மீக செய்தி நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். மக்காம் இப்ராஹிம்ல என்ன இருக்கு? காபா பெருசா, மக்காம் இப்ராஹிம் பெருசா? யோசிக்க வேண்டிய இடமா இல்லையா இது? காபாவை சுற்றி எங்கு நீங்கள் தொழுதாலும் 1,00,000 நன்மை. ஆனால் மத்தகிது மின் மக்காமி இப்ராஹிம முஸல்லா, மக்காமி இப்ராஹிமை தொழும் தளமாக தேர்வு செய்யுங்கள் என்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து பக்கரால. அப்ப அதுக்கு என்ன விசேஷம்? இங்க என்ன இருக்கிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒண்ணு இல்லை, அவங்க காலும் இல்லை, காலடி தடம் பதிந்த ஒரு கல் இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலடி தடம் பதிந்த அந்த இடம்தான் உலகத்திலேயே தொழுவதற்கு மிக சிறந்த இடம் என்கிறான் அல்லாஹ். நம்ம யோசிக்கணுமா இல்லையாங்க? அவனுடைய திருத்தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்பதால் அவர்கள் காலடி பட்ட தடம் இருக்கிறது அல்லவா, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த தடம். அதுதான் உலகத்திலே சிறந்த இடமாகிய மஸ்ஜிதுல் ஹராம், அதிலும் மிக சிறந்த இடமாக இது இருக்கிறது என்கிறான் அல்லாஹ். அங்க தொழுவதற்கு அதான் தகுதியான இடங்கிறான். அவ காலடி தடத்தை தொழும் தளமாக, தகுதிமிக்க தளமாக அல்லாஹ் காட்டி இருக்கிறார் என்றால் இறைவனுடைய அருளை பெற்ற பெருமக்களினுடைய தரம் எத்தகையது என்பதை நம்ம உணர்ந்தணும். இங்கேதான் இஸ்லாம். இதை இப்படி பேசுவதுதான், இதை உணர்வதுதான் இஸ்லாம் என்பதை புரிந்திருக்கணும். இந்த சிந்தனையிலிருந்து மாற்றப்பட்டு விட்டார்கள் நம்முடைய இளைஞர்கள். அது தவறு, அது தவறு. இது அல்லாஹ்வினுடைய கொள்கைக்கு மாற்றம் என்பதை நாம் விளங்கணும். எனவே அந்த இடத்தை தொட சொல்கிறான். சரி, இதுல என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று சொல்றாங்க. இப்ப நன்மைகளை விஷயத்தை விளங்கிக்கிட்டோம், அதான் சிறந்த தலம். அல்லாஹ்வினுடைய நேசராக இருந்ததினால், அல்லாஹ்வினுடைய நபியாக கலீலாக அவங்க இருந்ததினால் அவங்க கால்பட்ட இடமும் புனிதம் தான். எந்த அளவிற்கு புனிதம்? தொழுவதற்கு தகுதியான இடம். அதற்கு நிகராக உலகத்திலும் எங்கும் இடம் இல்லை, வானத்திலும் எங்கும் இல்லை. அல்லாஹ் படைத்த படைத்தலங்களில் எந்த இடத்திலும் அதற்கு நிகரான இடம் இல்லை. மக்காம் இப்ராஹிம் தான் சிறந்தது என்பது குர்ஆனின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. இப்ப அதுல ஸ்பெஷல் நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. 1,00,000 தான். ஆனால் அந்த 1,00,000க்கும் மற்ற 1,00,000க்கும் இடையில வித்தியாசம் இருக்குது என்று அறிஞர்கள் இயம்புகிறார்கள். அந்த வித்தியாசத்தை நமக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்லலாம். 1,00,000 ரூபாய், 1,00,000 திர்ஹம், 1,00,000 டாலர், 1,00,000 குவைத் தீனார். டிஃபரன்ஸ் இருக்குல்ல? எங்கேயோ போயிடும். குவைத் தீனார் 1,00,000 சொன்னா அதுவும் 1,00,000, இதுவும் 1,00,000. இந்த லட்சத்துக்கு இடையில எவ்வளவு பெரிய மிச்சம் இருக்கிறது, எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அது போன்ற ஒரு வித்தியாசம் லட்சமாக இருந்தாலும் அந்த வித்தியாசம் அங்கே இருக்கிறது. இதற்கு இன்னொரு விளக்கத்தை அறிஞர்கள் சொல்வார்கள். ஜும்மாவிற்கு வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே சுபுகு பிறகு ஒருத்தர் வந்துட்டார், பள்ளிவாசல் ஜும்மாவுக்கு வந்துட்டார். அவருக்கு ஒட்டகம் அறுத்து கொடுத்த நன்மை கிடைக்கும், சவாப் கிடைக்கும், சதக்கா கிடைக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். கொஞ்ச நேரம் தாமதமா வந்தார், அவருக்கு ஒரு மாடு கொடுத்த சவாப்பு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் தாமதமா வந்தா ஒரு ஆடு, இல்லை கொஞ்சம் தாமதமா வந்தா ஒரு கோழி, இன்னும் கொஞ்சம் தாமதம் வந்தா ஒரு ரிவாயத்துல முட்டை. அதுக்கு பிறகு இமாம் மெம்பர்ல ஏறிட்டாருன்னு சொன்னா நமக்கு ஸ்கூல்ல முட்டை போடுவாங்கல்ல, அதுதான் கிடைக்கும். இதை நம்ம சொல்லி இருக்கிறோம் அருமையானவர்களே. ஆனால் இப்ப நம்ம கேட்கிறோம், அதற்கான கால அளவை அறிஞர்கள் பிரிக்கிறாங்க. கால அளவை அறிஞர்கள் பிரிக்கும் பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிருகத்துக்கு, ஒட்டகம் சொன்னா 90 நிமிஷம். உதாரணமாக 6 மணியிலிருந்து அது நேரம் ஆரம்பிக்குதுன்னு வைங்க, 7:30 மணி வரைக்கும் ஒட்டகம். 7:30 மணிக்கு வரக்கூடியவர்களுக்கு, பிறகு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு மாடு கொடுத்ததினுடைய நன்மை எது வரைக்கும்? 9 மணி வரைக்கும். அதுக்கு ஒரு 10:30. இப்படி நம்ம ஒரு கணக்கை வச்சுக்கிடணும். இதை ஒரு கேள்வி அறிஞர்களை, இமாம்களை எழுப்புறாங்க. 6 மணிக்கு ஒருத்தர் வந்துட்டார், உதாரணத்துக்கு ஒக்தினுடைய ஆரம்பத்தில் வர்றார், நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிய 6 மணின்னு நான் சொல்றேன். 6 மணிக்கு ஒருத்தர் வர்றார், அவருக்கு என்ன கிடைக்கும்? ஒட்டகம். 7:30 வரைக்கும் ஒட்டகம். 7:29க்கு ஒருத்தர் வர்றார், அவருக்கு என்ன கிடைக்கும்? ஒட்டகம். இதுல என்ன, 2 பேருக்கும் ஒட்டகம்னா எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது அழகான விளக்கத்தை எழுதுறாங்க. அது கொழுத்த ஒட்டகம், இது மெலிந்த ஒட்டகம். எவ்வளவு ஆய்வு செய்யறாங்க. இதான் உண்மை, இதுதான் நியதி. ஆனால் கொழுத்த ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய கறி, இறைச்சி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதுக்கு தகுந்தவர் நன்மை கிடைக்குமா இல்லையா? அதனால புஷ்டியான ஆட்டை நீங்க உலுகியாவில் கொடுங்கள். நல்ல கறி, இறைச்சி. உலுகியாவுடைய நோக்கமே என்ன? இறைச்சி தானே. இறைச்சி ஏழைகளுக்கு போய் சேருங்கிறதா நோக்கம். அதனால நிறைய இறைச்சி இருக்கக்கூடிய ஆடாக நீங்கள் பெறுங்கள். நல்ல கொழுத்த ஆடாக, மாடாக, ஒட்டகமாக பாருங்கள் என்றுதான் ஹதீஸ் நமக்கு சுட்டும். அது போன்று 6 மணிக்கு ஒருவர் ஜும்மாவுக்கு வந்து விட்டால் அவருக்கு கொழுத்த ஒட்டகம் 100-150 கிலோ இருக்கும். இதுக்கு பிறகு வரக்கூடியவருக்கு அப்படி கொஞ்சம் 90, 85 அப்படி நேரம் குறைய வரும்.
கருத்து ஆக 7:30 மணிக்கு வந்து சேரும் பொழுது அது ஒரு 25 கிலோல வந்து நிற்கும். ஆக மெலிஞ்ச ஒட்டகம் வந்து நிற்கும். இது மாதிரி ஒரு கருத்தை அங்கே குறிப்பிடுகிறார்கள். மற்ற இடத்திற்கும் மக்காம் இப்ராஹிமுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் அதுதான் என்று.